அஸ்ஸலாமு அலைக்கும். அரஃபா நாள்னா என்ன? அது ஏன் அவ்வளவு முக்கியமான நாள்னு எல்லாரும் சொல்றாங்க? இதோட மகத்துவம் என்ன? வ அலைக்கும் அஸ்ஸலாம். அரஃபா நாள்கிறது சாதாரண நாள் கிடையாது. இதோட சிறப்புகளை சொன்னா நீயே ஆச்சரியப்படுவ. முக்கியமான 6 விஷயங்கள சொல்றேன் கவனி. சொல்லுங்க, ஆவலா இருக்கேன். முதலாவது, இந்த நாளில்தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் முழுமை பெற்றது. இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கினேன் என்ற வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அரஃபாவில் நின்றபோதுதான் இறங்கியது. அதனால் இது நமக்கு ஒரு பெருநாள், ஈத். அப்படியா? வேற என்ன சிறப்பு? இரண்டாவது, இது அரஃபாவில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள நமக்கும் கூட ஒரு ஈத் நாள். மூன்றாவது, அல்லாவே இந்த நாளை பற்றி குர்ஆனில் சாட்சியமான நாள் சூரத்துல் புரூஜ் என்றும் ஒற்றை நாள் சூரத்துல் ஃபஜர் என்றும் சத்தியம் செய்து கூறுகிறான். அல்லாஹ் எதை சத்தியம் செய்கிறானோ அது ரொம்ப மகத்துவமானதுன்னு அர்த்தம். இது ரொம்ப பெரிய விஷயம். நோன்பு நோற்பவர்களுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பா. நான்காவது, ஹஜ் செய்யாதவர்கள் இந்த அரஃபா நாள்ல நோன்பு நோற்றால் கடந்த 1 வருடம் மற்றும் வரப்போகும் 1 வருடம் என மொத்தம் 2 வருட பாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. ரொம்ப அழகான விஷயம். இன்னும் ஏதோ சொன்னீங்களே? ஆமா. ஐந்தாவது, ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே அல்லாஹ் நம் அனைவரிடமும் நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று உடன்படிக்கை எடுத்த இடம் இந்த அரஃபா தான். ஆறாவது, ரொம்ப முக்கியமான விஷயம். அரஃபா மாலை நேரத்துல அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து அங்கிருக்கிற அடியார்களை பார்த்து மலக்குகளிடம் பெருமையா பேசுவான். தூசியும் வியர்வையுமாக என்னை தேடி வந்திருக்கிற என் அடியார்களை பாருங்கன்னு அவன் பெருமைப்படுறான். நிஜமாவே இந்த நாளின் மதிப்பு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த நாளால வீணாக்காம அதிகமா பிரார்த்தனை செய்யணும். நன்றி.